நான் ஒரு அனாதை. என் சித்தப்பா சிங்காரத்தின் மெக்கானிக் செட்டில் தான் வேலை செய்து வந்தேன். அது ஒரு கடும் குளிர்காலம். குளிருக்கு இதமாக போட்டுக்கொள்ள என்னிடம் ஒரு ஸ்வெட்டர் கூட இல்லை. வேறு வழியின்றி இறந்து போன என் அப்பாவின் பழைய கரையான் அரித்த கோட் ஒன்றை அணிந்திருந்தேன். அதை பார்த்த சித்தப்பாவின் மகன் சுரேஷ் கேலியாக சிரித்து கொண்டே என் கோட்டை பிடித்து பலமாக இழுத்தான். ஏற்கனவே நைந்து போயிருந்த அந்த கோட் கிர்ரென கிழிந்தது. அந்த தருணத்தில் கோட்டின் உள்ளே பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்டிருந்த ஒரு காகிதம் கீழே விழுந்தது. அதை கையில் எடுத்த சித்தப்பா சிங்காரத்தின் முகம் பயத்தில் வெளிரி போனது. நான் சட்டென பயந்து அந்த காகிதத்தை பிடுங்கிக் கொண்டேன். அது ஒரு வங்கி சான்றிதழ். அது ஒரு டிசம்பர் மாதத்து மாலை பொழுது. குளிர் என் எலும்புக்குள்ளே ஊடுருவி கொண்டிருந்தது. நான் இப்போது போலவே அன்றும் குளிர்ந்த தரையில் அமர்ந்து பழைய ஜீப் வண்டியின் இன்ஜின் பாகங்களை மண்ணெண்ணெய் ஊற்றி கழுவி கொண்டிருந்தேன். கடும் குளிரிலும் அழுக்கிலும் என் கைகள் சிவந்து போயிருந்தன. கைகளில் படிந்திருந்த அந்த கிரீஸ் அழுக்கு என் தோளில் நிறமே அதுதானே என்று சொல்லும் அளவுக்கு ஒட்டி இருந்தது. கையில் இரும்பு ஸ்பேனரை பிடிக்க கூட முடியாத அளவுக்கு குளிர் வாட்டியது. ஆனால் கையை நிறுத்துவதற்கு அங்கே அனுமதி இல்லை. ஏனென்றால் செட்டின் மூலையில் அமர்ந்திருந்த என் சித்தப்பா சிங்காரத்தின் கல் நெஞ்சம் கொண்ட கண்கள் என்னையே கண்காணித்து கொண்டிருந்தன. அந்த மெக்கானிக் செட்டின் மேற்கூரை தகரத்தால் ஆனது. ஆங்காங்கே அங்கே ஓட்டைகள் இருந்தன. அந்த துவாரங்களின் வழியே சீறி கொண்டு வந்த பனிக்காற்று நேராக என் முதுகில் சவுக்கடி போல விழுந்தது. என் உடம்பில் பல இடங்களில் ஒட்டு போட்ட ஒரு மெல்லிய சட்டை இருந்தது. அதற்கு மேல் நூல்கள் பிரிந்து போன ஒரு பழைய ஸ்வெட்டர். அது குளிரை தடுப்பதற்கு பதிலாக நடுங்கிக் கொண்டிருக்கும் என் ஏழ்மையை மறைக்க மட்டுமே உதவியது. நான் ஒரு பாகத்தை துடைத்து கொண்டிருக்கும் போது கைவழுக்கி ஒரு கனமான இரும்பு நட் தரையில் விழுந்தது. அமைதியான அந்த செட்டில் அதன் சத்தம் பெரிதாக கேட்டது. சத்தம் கேட்டவுடனேயே சித்தப்பா சிங்காரம் நாற்காலியில் இருந்து துள்ளி குதித்தார். ஏதோ நான் அவர் ஈரலையே உருவி எடுத்தது போல என் தலைக்கு மேல் வந்து நின்றார். அவருடைய இடி முழக்க குரல் என் மிஸ்டர் சொச்ச தைரியத்தையும் உடைத்தது. உருப்படாதவனே, அப்படியே உங்க அப்பன் மாதிரியே இருக்க. சோம்பேறித்தனம் ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. உனக்கு வேலையை கத்து கொடுக்கத்தான் இங்கே வச்சிருக்கேன், தப்பு பண்றதுக்கு இல்ல. இந்த சாமான் மட்டும் உடைஞ்சிருந்தா அதுக்கான காசை சுடுகாட்டுல இருந்து உங்க அப்பனா வந்து கொடுப்பான் என்று கத்தினார். சித்தப்பாவின் வாயிலிருந்து என் அப்பாவை பற்றிய பேச்சை கேட்டதும் என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நான் அமைதியாக தலை குனிந்து கொண்டேன். ஏனென்றால் நான் எதிர்த்து பேசினால் அன்று இரவு சாப்பாடு கிடைக்காது என்று எனக்கு தெரியும். சிங்காரம் சித்தப்பா கடந்த 10 வருடங்களாக பாடி வரும் அதே பழைய பல்லவியை மீண்டும் ஆரம்பித்தார். என் தலையில் கை வைத்து கொண்டு சொன்னார், நான் உனக்கு செய்கிற இந்த உதவிக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ கடன் தீர்க்க முடியாது. உங்க அப்பன் சாகும்போது தலைக்கால் புரியாத அளவுக்கு கடனாளியா செத்தான். அவனோட பணத்தை கூட வீட்டை விட்டு தூக்க விட மாட்டானுங்க கடன் கொடுத்தவனுங்க. நான் தான் என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதித்த காசை போட்டு உங்க அப்பன் மானத்தை காப்பாற்றி ஊருவாயை அடைச்சேன். இல்லைனா நடுத்தெருவுல பிச்சை எடுக்க விட்டுட்டு போயிருப்பான் உங்க அப்பன். நான் தான் உனக்கு தங்க இடமும் தின்ன சோறும் கொடுத்து தொழிலும் கற்றுக் கொடுத்தேன். ஆனா நீ நன்றி இல்லாத நாய். சித்தப்பாவின் ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் சம்பட்டியால் அடிப்பது போல விழுந்தது. என்னை நானே ஒரு குற்றவாளியாக உணர்ந்தேன். என் பழைய காலத்து நினைவுகளில் என் அப்பாவின் முகம் எனக்கு தெளிவாக நினைவில்லை. ஆனால் சித்தப்பா சொன்னதை கேட்டு கேட்டு என் மனதில் என் அப்பாவை பற்றி ஒரு மோசமான சித்திரம் பதிந்திருந்தது. அவர் ஒரு தோல்வியுற்றவர், பலவீனமானவர், யாருக்கும் உதவாதவர் என்றே நம்பி வந்தேன். அப்படிப்பட்ட ஒருவருக்கு மகனாக பிறந்ததை நினைத்து வெட்கப்பட்டேன். சொந்த தம்பியே கஷ்டத்தில் மாட்டிவிட்டு செத்து போன ஒருவருக்கு பிறந்த பாவி நான் என்று வெறுத்தேன். பல இரவுகளில் நான் யோசித்ததுண்டு, சித்தப்பா சொல்வது சரிதான் போல. நான் அவருக்கு ஒரு பெரிய சுமை. இரத்த உறவு என்கின்ற ஒரே காரணத்திற்காக என்னை சுமக்கிறார் என்று நினைப்பேன். அன்று வேலை முடிந்த போது இரவு வெகு நேரமாகிவிட்டது. குளிரின் தாக்கம் இன்னும் அதிகமானது. என் கைகால்கள் மரத்து போக தொடங்கின. கடையின் சட்டரை இழுத்து மூடிவிட்டு சித்தப்பாவிற்கு பின்னால் அவர் வீட்டை நோக்கி நடந்தேன். வீட்டிற்குள் நுழைந்ததும்
ஒரு வெப்பம் முகத்தில் அடித்தது. ஆனால் அந்த வெப்பம் எனக்கானது அல்ல. சித்தப்பா நேராக தன் அறைக்கு சென்று விட்டார். அங்கே ரூம் ஹீட்டர் ஓடிக்கொண்டிருந்தது. நான் வழக்கம் போல சமையலறைக்கு வெளியே வராண்டாவில் விரிக்கப்பட்டிருந்த பழைய கிழிந்த பாயை நோக்கி சென்றேன். சித்தப்பாவின் மகன் சுரேஷ் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டு சூடான தேநீரை பருகி கொண்டிருந்தான். என்னை பார்த்ததுமே முகத்தை சுளித்து கொண்டு, இதோ வந்துட்டாரு நம்ம இளவரசர். இன்னைக்கு எவ்வளவு வேலை கிழிச்சாரோ, நாள் முழுக்க செட்ல உட்கார்ந்து ஓட்டி இருப்பான் என்று நக்கலாக சொன்னான். என் ஆடைகளிலிருந்து மிஷின் ஆயில் மற்றும் டீசல் நாற்றம் வீசியது. மூக்கை பிடித்து கொண்டு அவன் என் சித்தி லட்சுமியிடம், அம்மா, இவனை முதல்ல குளிக்க போக சொல்லு. இவன் மேல அடிக்கிற நாத்தத்துல என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு என்று கத்தினான். நான் மறு வார்த்தை பேசாமல் அங்கிருந்து எழுந்து வீட்டின் கொல்லைப்புறத்தில் இருந்த குழாய்க்கு சென்றேன். அந்த கொட்டும் பனியில் குழாய் நீர் ஜில்லென்று ஊசியாக குத்தியது. பனிக்கட்டியால் முகத்தை கழுவுவது போல இருந்தது. ஆனால் அந்த நாற்றத்தை போக்க என்னிடம் வேறு வழி இருக்கவில்லை. இரவு உணவாக வழக்கம் போல மீந்து போன பழைய சப்பாத்திகளும் தண்ணீர் போன்ற பருப்பும் கிடைத்தன. பசிக்கு ருசி தெரியாது என்பார்கள். அந்த பழைய உணவை உண்டு என் பசியை ஆற்றிக்கொள்ள முயன்றேன். சித்தி சாப்பாட்டை வைத்து கொண்டே குத்தி காட்டினான். பாத்தியா, உங்க சித்தப்பா ஒன்ன எவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறாருன்னு. இந்த விலை ஏற்றத்துல பெத்த புள்ளைய காப்பாத்துறதே கஷ்டம். இதுல அனாதையான உன்னை அவரோட சொந்த புள்ள மாதிரி வளர்க்கிறாரு. அதுக்கு நீ நன்றி சொல்லணும் என்றாள். நான் உணவை விழுங்கி கொண்டிருந்தேன். ஆனால் அது தொண்டையில் முட்கள் போல இறங்கியது. ஒவ்வொரு வாய் சோற்றுடன் ஒரு குத்தல் பேச்சும், நான் உனக்கு சோறு போடுகிறேன் என்ற ஆணவமும் சேர்ந்தே உள்ளே இறங்கியது. நான் அவசரமாக சாப்பிட்டு விட்டு எனக்கான இடத்தில் போய் படுத்திருந்தேன். தூக்கம் என்னிடம் இருந்து வெகு தொலைவில் இருந்தது. குளிரில் என் பற்கள் கடகடவென ஆடிக்கொண்டிருந்தன. டிசம்பர் 20ஆம் தேதியின் கடும் குளிரை தாங்கிக் கொள்ள என்னிடம் இருந்தது ஒரு மெல்லிய போர்வை மட்டுமே. ஜன்னல் கம்பிகளின் இடைவெளி வழியாக காற்று நேரடியாக உள்ளே வந்து என் எலும்பை உறைய வைத்தது. கொஞ்சம் சூடு கிடைக்காதா என்று என்னை நானே ஒரு மூட்டை பூச்சி போல சுருக்கி கொண்டேன். ஆனால் என் மனதில் சித்தி சொன்ன வார்த்தைகளே திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருந்தன. உங்க அப்பன் ஒரு ஊதாரி, ஒன்னத்துக்கும் லாய்க்கில்லாதவன். நிஜமாவே என் அப்பா அவ்வளவு மோசமானவரா? எனக்காக அவர் எதுவுமே விட்டு செல்லவில்லையா? மெல்ல மெல்ல என் மீதே எனக்கு வெறுப்பு உண்டாக தொடங்கியது. சே, அப்பாவோடவே நானும் செத்து இருக்கலாம். இப்படி தினம் தினம் சாக வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைத்தேன். இப்படியே யோசித்து கொண்டிருந்ததில் காய்ச்சல் வந்து என் உடல் தணலாக கொதிக்க ஆரம்பித்தது. தலை பாரமானது. தொண்டையில் வலி தெரிந்தது. ஆனால் இந்த வீட்டில் உடம்பு சரியில்லை என்று விடுமுறை கேட்பதெல்லாம் நடக்காத காரியம் என்று தெரியும். அப்படி நான் சொன்னால் வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நாடகம் போடுறான் என்று சித்தப்பா சொல்லுவார். அதனால் மறுநாள் காலை வேலைக்கு கிளம்ப தயாரானேன். இன்று குளிர் நேற்றையை விட அதிகமாக இருந்தது. வானம் இருண்டு போய் சூரியன் வருவதற்கான அறிகுறியே இல்லை. இன்னைக்கு ஏதாவது கதகதப்பா போட்டுக்கலனா விரச்சி போய் செத்துருவான் என்று எனக்கு தோன்றியது. என்னிடம் இருந்த சொட்டரோ கந்தலாகி போய் இருந்தது. திடீரென்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. வீட்டின் மாடியில் ஒரு பழைய ரூம் இருக்கிறது. அங்கே பழைய சாமான்களுக்கு இடையில் ஏதாவது கம்பளியோ மொத்தமான துணியோ கிடைக்கலாம். சித்தப்பாவும் சித்தியும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். சுரேஷ் அவன் அறையில் இருந்தான். சத்தம் வராமல் பூனையை போல மாடிக்கு சென்றேன். அந்த அறையில் தூசியும் ஒட்டடையும் ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்தன. இருட்டில் துளாவி ஒரு பழைய இரும்பு பெட்டியை திறந்தேன். அதில் சித்தியின் பழைய துணிகளும் சில உபயோகமற்ற பொருட்களும் இருந்தன. ஏமாற்றத்துடன் அதை மூட போனேன். அப்போதுதான் பெட்டியின் அடியில் ஒரு பழுப்பு நிற துணி தெரிந்தது. அதை இழுத்து வெளியே எடுத்தேன். அது ஒரு நீளமான கம்பளி கோட். மிகவும் பழையது. பல இடங்களில் நிறம் மங்கி போயிருந்தது. மூட்டை பூச்சிகள் ஆங்காங்கே அரித்திருந்தன. அதிலிருந்து ஒரு விதமான பழைய வாசனை வந்தது. அது எனக்கு மிகவும் பரிச்சயமான வாசனையாக இருந்தது. என் பழைய காலத்து ஞாபகம் அது. நடுங்கும் கைகளால் அந்த கோட்டை தொட்டேன். அது என் அப்பாவின் கோட். சிறுவயதில் இந்த கோட்டுக்குள் நான் ஒளிந்து விளையாடியது நினைவுக்கு வந்தது.
அதை பார்த்ததும் எனக்குள் இருந்த உணர்ச்சிகள் எரிமலை போல வெடித்து கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. இது வெறும் துணி அல்ல, என் சித்தப்பாவின் கண்களில் படாமல் தப்பி பிழைத்திருந்த என் தந்தையின் கடைசி அடையாளம். ஒருவேளை குப்பை என்று நினைத்து இதை தூக்கி போட மறந்திருப்பார்கள். ஆனால் இயற்கை இன்றைய நாளுக்கு இதை எனக்காக பத்திரப்படுத்தி வைத்திருந்தது போல. அந்த கோட்டை என் மார்போடு அணைத்து கொண்டேன். என் அப்பாவையே கட்டியணைத்தது போல இருந்தது. ஒரு வித்தியாசமான அமைதியும் கதகதப்பும் எனக்குள் பரவியது. என் உயிரை எடுத்து கொண்டிருந்த அந்த குளிர் மாயமாய் மறைந்து போனது. வேகமாக அந்த கோட்டை அணிந்து கொண்டேன். அது என் உடலுக்கு மிகவும் பெரியதாக இருந்தது. கைகள் முழங்கைக்கு கீழே தொங்கின. கோட்டின் அடிப்பாகம் என் முட்டிக்கும் கீழே வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அளவை பற்றியோ அழகை பற்றியோ கவலை இல்லை. என்னை உயிரோடு வைத்திருக்க தேவைப்படும் அந்த வெப்பமும் இந்த இரக்கமற்ற உலகத்திற்கு முன் என் அப்பாவும் என்னுடன் இருக்கிறார் என்ற தைரியமும் தான் எனக்கு தேவைப்பட்டது. பட்டன்களை போட்டபோது என்னை சுற்றி ஒரு இரும்பு கவசம் அமைந்தது போல உணர்ந்தேன். கிழிந்த கோட்டாக இருந்தாலும் சுரேஷ் போடும் விலையுயர்ந்த ஆடைகளின் கிடைக்காத ஒரு சொந்தம் அதில் இருந்தது. கோட்டை போட்டுக்கொண்டு கீழே இறங்கிய போது சித்தப்பா பார்த்து விடுவாரோ என்று நெஞ்சு படபடத்தது. ஆனால் அவர் இன்னும் அறையை விட்டு வரவில்லை. சத்தமின்றி வீட்டை விட்டு வெளியேறி கேரேஜை நோக்கி நடந்தேன். வழியில் குளிர்காற்று முகத்தில் மோதியது. ஆனால் என் உடல் இதமாக இருந்தது. தெருவில் போனவர்கள் என்னை விசித்திரமாக பார்த்தார்கள். ஒல்லியான ஒரு பையன் பரதேசி போல இப்படி ஒரு பெரிய கிழிந்த கோட்டை போட்டுக்கொண்டு போவது அவர்களுக்கு வேடிக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் எனக்குள் ஒரு ராஜாவை போன்ற கம்பீரம் இருந்தது. என் அப்பா என் கையை பிடித்து கூட்டி செல்வது போல உணர்ந்தேன். கேரேஜை அடைந்து வேலையை தொடங்கினேன். இன்று எனக்கு களைப்பே தெரியவில்லை. அந்த கோட்டின் பைகள் ஆழமாக இருந்தன. அடிக்கடி என் குளிர்ந்த கைகளை உள்ளே விட்டு சூடேற்றிக் கொண்டேன். மதிய வேளையில் சித்தப்பா சிங்காரம் அங்கே வந்தார். என்னை இந்த கோலத்தில் பார்த்ததும் அவர் முகம் மாறியது. அருவருப்புடன் என்னை மேலிருந்து கீழாக பார்த்து, என்னடா இது, கோமாளி மாதிரி ஒரு வேஷம், எங்கிருந்து பொறுக்கிட்டு வந்த இந்த கந்தல என்று கேட்டார். நான் பயந்து கொண்டே, சித்தப்பா ரொம்ப குளிருது, என் ஸ்வெட்டரும் கிழிஞ்சு போச்சு, அதான் மாடியில இருந்த பழைய பெட்டியில இருந்து இதை எடுத்தேன், இது அப்பாவோடது என்றேன். சித்தப்பாவின் முகத்தில் ஒரு கணம் ஏதோ ஒரு நிழல் ஆடியது. ஒருவேளை அவருக்கும் தன் அண்ணனின் நினைவு வந்திருக்கலாம், அல்லது நான் எங்கே சொத்தில் பங்கு கேட்டு விடுவேனோ என்ற பயம் வந்திருக்கலாம். ஆனால் அடுத்த நொடியே அவருடைய பழைய குரூர குணம் திரும்பியது. ஏளனமாக சிரித்து கொண்டே சொன்னார், போட்டுக்கோ போட்டுக்கோ, உங்க அப்பன் விட்டுட்டு போன சொத்து இது ஒன்றுதான். இந்த சாகி கிடக்கிற கோட்டு அவனோட தகுதிக்கு சரியாத்தான் இருக்கு. அந்த கோட்டை போலவே தான் அவனும் ஓட்டை விழுந்தவன். அவருடைய வார்த்தைகள் விஷம் போல இறங்கின. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். அந்த கோட்டை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டேன். அவருடைய விஷம் தோய்ந்த வார்த்தைகள் என் உடலை தொடாதவாறு அந்த கோட் என்னை பாதுகாப்பது போல உணர்ந்தேன். மாலை நேரத்தில் சுரேஷ் கேரேஜுக்கு வந்தான். அவனுக்கு செலவுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாம், அல்லது சும்மா ஊர் சுத்தி கொண்டு வந்திருப்பான். சுரேஷ் என்னை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான். தன் நண்பர்களை பார்த்து கேலியாக, ஏய் இங்க பாருங்கடா, நம்ம பிச்சைக்காரன் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு, ஏதோ ஹாலிவுட் படத்துல வர்ற பொம்மை மாதிரி வந்து நிற்கிறான் என்றான். என் அருகில் வந்தவன் என் கோட்டின் காலரை தன் விரல்களால் நசுக்கியபடியே, சீ இதுல என்னடா பிணவாட அடிக்குது, எந்த குப்பை தொட்டில இருந்து இத பொறுக்கிட்டு வந்த என்று கேட்டான். அவன் நண்பர்களுடன் சத்தமாக சிரித்தான். என் கண்கள் கலங்கின. இந்த கோட் என் மானம், என் தந்தையின் கடைசி அடையாளம், அதை இவன் சேற்றில் போட்டு மிதிக்கிறானே என்று துடித்தேன். நான் பின்னால் நகர முயன்றேன். ஆனால் சுரேஷ் வழிமறித்தான். ஏய் எங்கே ஓடுற, அந்த அரிய பொக்கிஷத்தை எங்களுக்கும் காட்டு என்று சொல்லிக்கொண்டு வன்மமும் திமிரும் கலந்த வெறியில் என் கோட்டின் தொளதொளவென இருந்த கையை பிடித்து பலமாக இழுத்தான். என்னை கீழே தள்ளி அவமானப்படுத்துவதே அவன் நோக்கம். என் கால் வலிக்கியது. தடுமாறினேன். ஆனால் எப்படியோ சமாளித்து நின்றேன். சுரேஷ் ஒரு சாதாரண வில்லனாக இருந்திருந்தால் அத்தோடு விட்டிருப்பான். ஆனால் அவன்
கோட்டின் மார்பு பகுதியை பிடித்து கசக்கி முழு பலத்தையும் திரட்டி ஒரு இழுப்பு இழுத்தான். துணி கிளியும் சத்தம் கேட்டது. ஆனால் எனக்கு என் இதயமே கிழிந்தது போல் வலித்தது. கோட்டின் வலது பக்க பையும் அதற்கு மேல் இருந்த பகுதியும் முழுவதுமாக பிரிந்து உள்ளே இருந்த லைனிங் துணி வெளியே வந்தது. அவமானம் முழுமையடைந்து விட்டது என்று நினைத்தேன். சுரேஷும் அவன் நண்பர்களும் பேசிய ஏளன பேச்சு என் காதுகளில் ரிங்காரமிட்டது. கிழிந்த பையின் மீது நான் கையை வைத்த போது அந்த லைனிங் துணிக்குள் ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்தேன். துணி போல இல்லாமல் ஏதோ தட்டையான ஒரு பொருள். குழப்பத்துடன் கீழே குனிந்து பார்த்தேன். கிழிந்த லைனிங் துணிக்கு இடையே இருந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் நழுவி கேரேஜின் கரையும் எண்ணெயும் பிடித்த தரையில் விழுந்தது. அது விழுந்த சத்தம் மிக மெலிதாகத்தான் கேட்டது. வேறு யாருக்கும் அது கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அது எனக்கு ஒரு அணுகுண்டு வெடித்த சத்தத்தை போல கேட்டது. ஏனெனில் அந்த ஒரு கணம் என் வாழ்க்கையையே புரட்டி போட போகிறது என்று அப்போது எனக்கு தெரியாது. சுரேஷின் உதட்டில் இருந்த சிரிப்பு அப்படியே உறைந்து போனது. அந்த தூர்ந்து போன பழைய கோட்டின் வயிற்றில் இருந்து விழுந்த அந்த மர்மமான பொருளின் மீது அவனது பார்வையும் நிலைத்தது. சற்று தள்ளி ஒரு வாடிக்கையாளரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த சித்தப்பா சிங்காரம் திடீரென ஏற்பட்ட அமைதியை உணர்ந்து திரும்பினார். அவருடைய கூர்மையான கண்கள் தரையில் கிடந்த அந்த நீல நிற பிளாஸ்டிக் கவரை பார்த்தன. அந்த மெக்கானிக் செட் முழுவதும் ஒரு மர்மமான அமைதி நிலவியது. காலத்தின் ஓட்டத்தையே யாரோ நிறுத்தி வைத்தது போல இருந்தது. என் இதய துடிப்பு எவ்வளவு வேகமாக இருந்தது என்றால் அது என் விலா எலும்புகளை உடைத்து கொண்டு வெளியே வந்துவிடும் போல இருந்தது. நடுங்கும் கைகளுடன் குனிந்து அந்த பையை எடுத்தேன். அதன் மேல் ஒட்டப்பட்டிருந்த டேப் பழுப்பேறி போயிருந்தது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் உரை உள்ளே இருந்த காகிதத்தை பத்திரமாக பாதுகாத்திருந்தது. சுரேஷ் முன்னால் பாய்ந்து என் கையில் இருந்ததை பிடுங்க முயன்றார். கொண்டு வாடாதை. என்ன குப்பை அது? உங்க அப்பன் வாங்கின கடனுக்கு எவனாவது பில் அனுப்பி இருப்பான். இல்லனா மருந்து சீட்டா இருக்கும். இத போய் புதையல் மாதிரி வச்சிருக்க என்று ஏளனமாக சொன்னான். ஆனால் இந்த முறை எனக்குள் எங்கிருந்தோ ஒரு மின்னல் வேகம் வந்தது. சட்டென என் கையை பின்னால் இழுத்து கொண்டேன். சுரேஷின் கை காற்றில் துளாவியது. நடுங்கும் விரல்களால் அந்த பிளாஸ்டிக் உரையை பிரித்து உள்ளே மடித்து வைக்கப்பட்டிருந்த காகிதத்தை எடுத்தேன். பிரித்து பார்த்ததும் என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது சாதாரண காகிதம் இல்லை, கடன் பத்திரமும் இல்லை. அது ஒரு வங்கியின் பிக்சட் டெபாசிட் சான்றிதழ். அதில் என் தந்தையின் பெயரும் என் பெயரும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழே குறிப்பிட்டிருந்த தொகையை பார்த்ததும் எனக்கு தலை சுற்றியது. ரூபாய் 50 லட்சம். ஆம், முழுவதுமாக 50 லட்சம் ரூபாய். 10 வருடங்களுக்கு முன்பு என் தந்தை என் பெயரில் டெபாசிட் செய்த தொகை அது. அதற்கு கீழே ஒரு குறிப்பும் இருந்தது. என் மகன் 18 வயதை அடையும் போது இந்த தொகை அவனுக்கு சேர வேண்டும். அவன் யாருக்கும் தலைவணங்காமல் தன்மானத்தோடு வாழ வேண்டும். எனக்கு 18 வயது முடிந்து விட்டது. இந்த காகிதம் வெறும் காகிதம் அல்ல, அது என் சுதந்திர சாசனம். சில நொடிகள் என் கண்களில் இருட்டை கட்டியது. பிறகு திடீரென வெளிச்சம் பரவியது போல இருந்தது. கடந்த 10 வருடங்களாக சித்தப்பா சிங்காரம் என் மனதில் ஏற்றிய விஷம் நினைவுக்கு வந்தது. உங்கப்பன் கடன்காரன், பிச்சைக்காரன். உனக்கு அவமானத்தை தவிர எதையும் விட்டுட்டு போகல. எல்லாமே பொய், பச்சை பொய். என் அப்பா கடன்காரர் இல்லை, எனக்காக ஒரு ராஜாங்கத்தையே விட்டு சென்றிருக்கிறார். அந்த கோட்டின் கிழிந்த லைனிங்கிற்குள் இருக்கும் ரகசியம் இன்று சித்தப்பாவின் முகத்திரையை கிழித்து விட்டது. நான் தலையை நிமிர்த்தி சித்தப்பாவை பார்த்தேன். அவர் முகம் மஞ்சள் போல வெளிரி போயிருந்தது. இந்த கடும் குளிரிலும் அவர் நெற்றியில் வியர்வை வழிந்தது. ஏனென்றால் அந்த காகிதம் என்னவென்று அவருக்கு தெரியும். அது எப்போது முதிர்வடையும் என்பதும் அவருக்கு தெரியும். அவர் கண்களில் பயமும் பேராசையும் மாறி மாறி தெரிந்தன. அவர் வேகமாக என்னை நோக்கி வந்தார். முகத்தில் இருந்த அந்த போலி கண்டிப்பு மறைந்து ஒரு நரித்தனமான புன்னகை அங்கே ஒட்டி கொண்டது. திக்கி திணறியபடி, தம்பி கதிர், என்னப்பா அது? இங்கே கொடு, நான் பார்க்கிறேன். அதெல்லாம் ஒன்றுமில்ல, பழைய பேப்பர். கொடு, நான் கிழிச்சு போடுறேன். நீ அதையெல்லாம் மறந்துரு என்றார். அவர் தன் கையை என்னை நோக்கி நீட்டினார். அந்த கை பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. சற்று முன் வரை என்னை அறைவதற்காக ஓங்கிய கை இப்போது என்னிடம் பிச்சை கேட்டு நீள்கிறது.
நான் அந்த காகிதத்தை என் உள்ளங்கையில் வைத்து இறுக்கிக் கொண்டேன். முதன்முறையாக சித்தப்பாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன். என் கண்களில் இப்போது அந்த அனாதை பையன் இல்லை. தன்னிடம் இருந்து திருடப்பட்ட உரிமையை மீட்டெடுத்த ஒரு ஆண்மகன் இருந்தான். கடுமையான குளிரில் சொன்னேன், நான் தரமாட்டேன் சித்தப்பா. இது குப்பை காகிதம் இல்லை. இது என் அப்பாவோட அன்பு. இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்து இத மறைச்சி வச்சிருந்தீங்க. நீங்க கட்டி எழுப்பிய பொய்மலைய தகர்க்க போற உண்மை இது. அப்பா கடன்காரர்னு பொய் சொன்னீங்க. 10 வருஷமா என்ன உங்க வீட்டு அடிமையா வச்சிருந்தீங்க. உண்மை தெரிஞ்சா உங்களுக்கு கிடைச்ச இந்த இலவச வேலைக்காரனும் கேரேஜ் கூலியும் கைவிட்டு போயிருவான்னு பயந்தீங்க இல்ல? நான் அவர் பேச்சில் மயங்கவில்லை என்று தெரிந்ததும் சிங்காரத்தின் பேச்சு மாறியது. அவர் கத்தினார், ஏய், என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா பிச்சைக்கார பயலே? அந்த காகிதம் என்னோடது. உங்க அப்பன் என்கிட்ட கடன் வாங்கி இருந்தான். அதுக்கு ஈடாகத்தான் இத வச்சிருக்கான். மரியாதையா கொடுத்துடு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். விஷயம் முழுதாக புரியாவிட்டாலும் தன் அப்பாவின் கோபத்தை பார்த்த சுரேஷும் என்னை பிடிக்க பாய்ந்தான். அந்த நொடியில் எனக்கு உயிர் பயம் இல்லை. என் கையில் இருக்கும் அந்த பொக்கிசத்தை இழந்து விடுவேனோ என்ற பயம்தான் இருந்தது. இது அவர்கள் கையில் கிடைத்தால் என் அப்பா 2வது முறையாக செத்து போவார். நான் ஆயுட்காலம் முழுவதும் அடிமையாகவே இருக்க நேரிடும். சிங்காரம் பாய்ந்து என் சட்டை காலரை பிடித்தார். என்னை தூக்கி சென்று சுவரோடு சாய்த்தார். அவருடைய இரும்பு வீரர்கள் என் கழுத்தை நெரித்தன. எடுத்து கொடுடா, இல்லனா கழுத்தை நெரிச்சிடுவேன் என்று உருமினார். எனக்கு மூச்சு திணறியது. ஆனால் என் கைப்பிடி அந்த காகிதத்தை விட்டு விலகவே இல்லை. இந்த போராட்டத்தில் கேரேஜின் கதவு திறந்திருப்பது என் கண்ணில் பட்டது. முடிவெடுக்க ஒரு நொடி கூட ஆகவில்லை. என் முழு பலத்தையும் திரட்டி சிங்காரத்தின் வயிற்றில் என் முழங்கையால் ஓங்கி குத்தினேன். அடி வாங்கிய அவர் வலியால் துடிதுடித்து கொண்டு 2ஆக மடங்கி பின்வாங்கினார். இதை பார்த்த சுரேஷ் என்னை பிடிக்க வந்தான். நான் அவனை பிடித்து பலமாக தள்ளினேன். அவன் அங்கிருந்த ஆயில் ட்ரம்களின் மீது மோதி விழுந்தான். காற்று புகுந்தது போல நான் கேரேஜை விட்டு வெளியே பாய்ந்தேன். வெளியே காரிருளும் கடும் குளிரும் என்னை வரவேற்றன. ஆனால் இப்போது எனக்கு குளிர் தெரியவில்லை. என் நெஞ்சில் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. பழிவாங்கும் வெறியும் உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்ற வைராகியமும் என் கால்களுக்கு வேகத்தை கொடுத்தன. நான் வெறும் காலில் தெருவில் ஓடிக்கொண்டிருந்தேன். எனக்கு பின்னால் சிங்காரத்தின் குரல் கேட்டது, பிடிங்க அவன, திருடன், என் பணத்தை எடுத்துட்டு ஓடுறான். ஆனால் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. என் வலது கையில் அந்த பத்திரம், இடது கையில் என் அப்பாவின் கிழிந்த கோட். இந்த கோட் இப்போது வெறும் துணி அல்ல, அது என் கவசம். என் அப்பாவே என் கூட ஓடி வருவது போல இருந்தது. காற்று என் காதுகளில், ஓடு, இன்னும் வேகமாக ஓடு, இந்த ராட்சதன்களிடம் இருந்து தப்பிவிடு என்று முணுமுணுத்தது. நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் அந்த பழைய வக்கீல் வீட்டை நோக்கி ஓடினேன். சிறு வயதில் என் அப்பா அவரை பற்றி சொல்லி இருக்கிறார். அப்பாவின் நெருங்கிய நண்பர் அவர் ஒரு ஏமாற்று பேர்வழி என்று சொல்லியே சித்தப்பா சிங்காரம் என்னிடம் அவர் தொடர்பை துண்டித்திருந்தார். ஆனால் உண்மையில் யார் ஏமாற்றுக்காரர் என்பது இன்று எனக்கு புரிந்துவிட்டது. சாலை வெறிச்சோடி இருந்தது. தெருநாய்கள் குரைத்தன. கூர்மையான கற்கள் என் பாதங்களை கிழித்தன. ஆனால் நான் நிற்கவில்லை. இன்று நான் நின்றால் என் கதை இங்கேயே முடிந்துவிடும் என்று எனக்கு தெரியும். மூச்சு முட்டியது. நெஞ்சி வெடித்துவிடும் போல இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை தள்ளி கொண்டே இருந்தது. ஒரு வழியாக வக்கீல் ஐயாவின் வீட்டை அடைந்தேன். மூச்சிறைக்க கதவை தட்டினேன். கதவு திறக்க சிறிது நேரம் ஆனது. அந்த இடைவெளியில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் சித்தப்பா பின்னால் வந்து விடுவாரோ என்று பயந்தேன். என் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. கிழிந்த கோட்டின் வழியே என் உடல் தெரிந்தது. கதவு திறந்தது. வக்கீல் ஐயா என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். நான் அப்படியே அவர் கால்களில் சரிந்தேன். கையில் இருந்த காகிதத்தை அவரை நோக்கி நீட்டி, ஐயா, என்னை காப்பாத்துங்க, இது என் அப்பாவோட கடைசி அடையாளம் என்று மட்டுமே சொல்ல முடிந்தது. அதற்கு மேல் என்னால் தாங்க முடியவில்லை. என் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. மயங்கி விழுவதற்கு முன் நானும் என் அப்பாவின் கனவும் இப்போது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் என்ற நிம்மதி மட்டும் எனக்கு இருந்தது. கண் விழித்த போது என்னை சுற்றி ஒரு இதமான கதகதப்பை உணர்ந்தேன்.
இது நான் வழக்கமாக படுக்கும் ஈரம் பிடித்த குளிர்ந்த தரை இல்லை. இது ஒரு மென்மையான பஞ்சு போன்ற படுக்கை. அறையில் இருந்த வாசனை என் மனதை மயக்கியது. திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தேன். சுற்றிலும் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். இது கனவா அல்லது நான் இறந்து போய் சொர்க்கத்திற்கு வந்து விட்டேனா? அப்போதுதான் அறையின் மூலையில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அந்த முதியவரை பார்த்தேன். முந்தைய இரவு நடந்த அந்த பயங்கரமான சம்பவங்கள் மின்னல் போல நினைவுக்கு வந்தன. சிங்காரத்திடம் இருந்து தப்பித்து ஓடி வந்தது நினைவுக்கு வந்தது. அவர் அதே வக்கீல் ஐயாதான். தலையில் வெள்ளி போல நரைத்த முடி, முகத்தில் ஒரு விதமான சாந்தமும் கண்டிப்பும் கலந்திருந்தது. அவர் கையில் அந்த பிளாஸ்டிக் உரையும் பத்திரமும் இருந்தன. அதை பார்த்ததும் என் உயிரில் உயிர் வந்தது. அது என் சொத்து. நான் விழித்ததை பார்த்ததும் வக்கீல் ஐயா புன்னகைத்தார். பயப்படாதே தம்பி, நீ இப்போ உன் சொந்த வீட்டுல இருக்க, முழு பாதுகாப்புல இருக்க என்றார். நான் நடுங்கும் குரலில், ஐயா, சித்தப்பா சிங்காரம் இங்கே வந்தாரா? என்னை அழைச்சிட்டு போயிருவாரா என்று கேட்டேன். வக்கீல் ஐயா எழுந்து வந்தார். என் தலையில் கை வைத்தார். உலகத்துல எந்த சக்தியாலும் இனி உன்னை அந்த நரகத்துக்கு திரும்பி அனுப்ப முடியாது. உன் வாழ்க்கையோட மிக மோசமான நாட்களை நீ கடந்தாச்சு என்றார் தீர்க்கமாக. பிறகு அந்த காகிதத்தை என் முன் வைத்தார். உன் அப்பா ஒரு தீர்க்கதரிசி தம்பி. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த கடைசி நாட்களிலேயே அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. தன் தம்பி சிங்காரம் ஒரு பேராசைக்காரன், சுயநலவாதி என்று அவருக்கு தெரியும். தான் இறந்த பிறகு சிங்காரம் உன்னை கவனிச்சுக்க மாட்டான்னு அவர் கணிச்சார். அதனாலதான் அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த மொத்த பணத்தையும் இப்படி ஒரு பிக்சட் டெபாசிட்டா மாத்தி பாதுகாத்தாரு. அதுவும் உயில் எப்படி எழுதினார்னா, இந்த தொகை அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்கணும்னு ஏற்பாடு செஞ்சாரு. இதை சொல்லும்போது வக்கீல் ஐயாவின் கண்கள் கலங்கின. உன் அப்பா என்கிட்ட சொன்னாரு, வக்கீல் சார், இந்த பத்திரத்தை நான் ஏன் என் பழைய கோட்டோட லைனிங் துணிக்குள்ள மறைச்சிருக்கேன்னா, நான் செத்ததுக்கு அப்புறம் என் தம்பி என் மகனுக்கு ஒரு புது துணி கூட எடுத்து தர மாட்டான். என் பழைய கோட்டை கூட அவனுக்கு கொடுக்க மாட்டான். என்னை காச்சும் ஒரு நாள் என் மகன் குளிர் தாங்க முடியாம வேறு வழி இல்லாம இந்த கோட்டை போடுவான். அப்போ இது அவன் கையுக்கு கிடைக்கும். அப்போ அவனுக்கு 18 வயசு ஆகி இருக்கும். அவன் விதியை அவனே மாத்திப்பான்னு சொன்னார். இதை கேட்டதும் என் நெஞ்சு விம்மியது. தேம்பி தேம்பி அழுதேன். என் அப்பா இறந்து போன பிறகும் என் தேவைகளை பூர்த்தி செய்ய முன்னேற்பாடு செய்திருக்கிறார். அந்த கிழிந்த கோட்டில் இருந்தது வெறும் பஞ்சு மட்டுமல்ல, என் தந்தையின் பாசமும் நிரம்பி இருந்தது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென வாசலில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. கூடவே போலீஸும் ஜீப்பின் சைரன் சத்தமும் கேட்டது. என் இதயம் பயத்தில் எகிரி குதித்தது. சிங்காரம் போலீஸை அழைத்து கொண்டு வந்து விட்டாரோ? நான் திருடி விட்டதாக புகார் கொடுத்திருப்பாரோ? நான் நினைத்தது போலவே சிங்காரம் சும்மா இருக்கவில்லை. நான் ஜன்னல் வழியாக பயத்துடன் எட்டி பார்த்தேன். அங்கே சிங்காரம் 2 போலீஸ்காரர்களுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் கத்தி கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் சார், இந்த வீட்டுல தான் என் அண்ணன் மகன் ஒளிஞ்சிருக்கான். இந்த வக்கீல் தான் அவனை கடத்தி வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த பையன் என் வீட்டுல இருந்து 50 லட்சம் மதிப்புள்ள நகையையும் பணத்தையும் திருடிட்டு ஓடி வந்துட்டான். போலீஸ்காரர்கள் வக்கீல் ஐயாவிடம் மரியாதை குறைவாக பேச முயன்றார்கள். ஆனால் வக்கீல் ஐயா இந்த நகரத்தின் மிக சிறந்த சட்ட வல்லுனர். அவர் தனது கம்பீரமான குரலில் போலீஸை அதட்டினார். ஜாக்கிரதை, வாரண்ட் இல்லாமல் என் கட்சிக்காரர் வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணா விளைவு விபரீதமாயிடும் என்று கர்ஜித்தார். பிறகு அந்த வங்கி பத்திரங்களை போலீசிடம் காட்டி, இந்த பையன் திருடன் இல்ல, சொல்ல போனா இந்த கோடிக்கணக்கான சொத்தோட உண்மையான வாரிசு இவன்தான். தன்னை இவனுக்கு பாதுகாவலன் என்று சொல்லிக்கிட்டு திரியிறாரே இந்த சிங்காரம், இவர் ஒரு மோசடிக்காரர். ஒரு அனாதை பையனோட சொத்தை அபகரிக்க முயற்சி பண்ணியிருக்கார் என்று உண்மையை உடைத்தார். வக்கீல் ஐயா சிங்காரத்தின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, மிஸ்டர் சிங்காரம், மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க. இல்லனா ஒரு அனாதை பையனோட சொத்தை மோசடி செஞ்சதுக்காகவும் கொலை மிரட்டல் விடுத்ததற்காகவும் இப்போவே வழக்கு தொடருவேன். மீதி வாழ்க்கைய நீங்க ஜெயில் கம்பி எண்ணி தான் கழிக்க வேண்டியது இருக்கும் என்று எச்சரித்தார். ஊரெல்லாம் தன் அதிகாரத்தை காட்டி வந்த சிங்காரம் வக்கீல் ஐயாவின் சட்ட நூதனங்களுக்கும் மிரட்டலுக்கும் பயந்து வாயடைத்து போனார்.
ஆட்டம் கைமீறி போய்விட்டது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். பற்களை நரநரவென கடித்து கொண்டு என்னை வெறிக்க பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவர் போகும்போது அவர் கண்களில் தெரிந்த அந்த பழிவாங்கும் உணர்ச்சி என் குலையை நடுங்க வைத்தது. வக்கீலையா கதவை மூடிவிட்டு என்னிடம், தம்பி, நாம உடனே சட்டபூர்வமான வேலைகளை முடிச்சாகணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஆளுங்க அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்க என்றார். மறுநாள் நாங்கள் வங்கிக்கு சென்றோம். வங்கி ஊழியர்களுக்கு வக்கீல் ஐயாவை தெரிந்திருந்ததால் நாங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் என் நெஞ்சி படபடவென்று அடித்து கொண்டது. எங்கே வங்கி மேனேஜர் இந்த காகிதம் போலி என்றோ, இதன் காலம் முடிந்துவிட்டது என்றோ சொல்லிவிடுவாரோ என்று பயந்தேன். மேனேஜர் அந்த சான்றிதழை பார்த்துவிட்டு கம்ப்யூட்டரில் தகவல்களை சரிபார்த்தார். அந்த சில நிமிடங்கள் எனக்கு யுகங்களாக தெரிந்தன. கடைசியில் மேனேஜர் நிமிர்ந்து பார்த்து புன்னகையுடன் சொன்னார், வாழ்த்துக்கள் தம்பி, இந்த சர்டிபிகேட் உண்மையானதுதான். அசல் மற்றும் இத்தனை ஆண்டுகால வட்டி எல்லாத்தையும் சேர்த்தால் இந்த தொகை இப்போது 70 லட்சம் ரூபாயை தாண்டுகிறது. என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. நேற்று வரை 100 ரூபாய்க்காக சித்தப்பாவின் வசவுகளை வாங்கி கொண்டிருந்த நான் இன்று லட்சங்களுக்கு அதிபதி. வக்கீலையா சட்டப்படி எல்லா வேலைகளையும் முடித்து கொடுத்தார். எனக்கு 18 வயது முடிந்து விட்டதால் அந்த மொத்த பணமும் என் பெயரில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. என் கையில் செக் புக்கையும் ஏடிஎம் கார்டையும் வாங்கிய போது என் கைகள் நடுங்கின. இவை வெறும் பிளாஸ்டிக் அட்டையோ காகிதமோ அல்ல. இவை நான் இழந்த என் மரியாதை, சுயமரியாதை மற்றும் தன்மானத்தின் அடையாளம். வங்கியிலிருந்து வெளியே வந்தபோது என் உயரம் சில அடிகள் வளர்ந்தது போல உணர்ந்தேன். வக்கீலையாவுக்கு நன்றி சொல்ல முயன்றேன். ஆனால் அவர் என்னை கட்டி கொண்டு, எனக்கான உண்மையான சம்பளம் இன்னைக்கு உன் அப்பாவோட ஆத்மா அடைஞ்சிருக்கிற நிம்மதி தான் என்றார். ஆனால் கதை இன்னும் முடியவில்லை. நாங்கள் வெளியே வந்தபோது சாலையின் மறுபக்கம் சிங்காரத்தின் மகன் சுரேஷ் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அவன் கோலம் பரிதாபமாக இருந்தது. ஒருவேளை சிங்காரம் தன் கோபம் மொத்தத்தையும் அவன் மீது காட்டியிருப்பார் போல. நேற்று வரை என் கிழிந்த ஆடையை பார்த்து நக்கல் அடித்தவன் இன்று என் முகத்தை பார்க்க கூட தைரியமில்லாமல் தலை குனிந்து நின்றான். நான் வக்கீல் ஐயாவிடம், ஐயா, நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் என்றேன். நல்ல கடைக்கு சென்று எனக்கென புதிய ஆடைகளை வாங்கினேன். ஆனால் கரையான் அரித்த கிழிந்த அந்த பழைய கோட்டை நான் தூக்கி எறியவில்லை. அதை ஒரு பையில் பத்திரமாக வைத்துக் கொண்டேன். ஏனென்றால் அந்த கோட் தான் என் வாழ்க்கையை மாற்றிய தெய்வம். வக்கீலையா, இனி நீ உன் படிப்பை தொடரணும், உன் அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் என்று ஆலோசனை சொன்னார். இந்த பணத்தை வைத்து ஒரு தொழில் தொடங்கவும் அதே சமயம் படிப்பை தொடரவும் முயற்சி செய்தேன். எல்லாவற்றையும் விட முக்கியமாக தலை நிமிர்ந்து வாழும் உரிமை எனக்கு கிடைத்திருந்தது. நாட்கள் கடந்தன. சித்தப்பா சிங்காரம் பலமுறை தூதுவிட்டார், மன்னிப்பு கேட்டார். பையன் சின்ன பையன், அவனை வீட்டுக்கு அனுப்பி வைங்க என்று உறவினர்களை வைத்து பஞ்சாயத்து பேசினார். ஆனால் நான் ஏமாறவில்லை. பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது கொத்தத்தான் செய்யும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்களின் எல்லா முயற்சிகளையும் நான் புறக்கணித்தேன். வக்கீலையா என்னை அவர் வீட்டிலேயே ஒரு பகுதியில் தங்க வைத்துக் கொண்டார். அது எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. இரவில் படுக்கும்போது அந்த பழைய கோட்டை என் தலைமாட்டில் வைத்துக் கொண்டேன். அதன் பாக்கெட்டு இன்னும் கிழிந்துதான் இருந்தது. ஆனால் அந்த கிழிசல் தான் என் விதியையே மாற்றியது. பல வருடங்களுக்கு பிறகு பயமில்லாத நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் என்னை தழுவியது. வானத்தில் இருந்து என் அப்பா என்னை பார்த்து சிரித்தது போல இருந்தது. ஆனால் இயற்கை எனக்கு இன்னொரு பரீட்சை வைக்க காத்திருக்கிறது என்பது எனக்கு அப்போது தெரியாது. ஏனென்றால் பணம் வரும்போது கூடவே எதிரிகளும் வருவார்கள். சித்தப்பா சிங்காரத்தின் இந்த திடீர் அமைதி ஒரு மிகப்பெரிய புயலுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். தற்போதைக்கு நான் ஜெயித்து விட்டேன். இது தர்மத்தின் வெற்றி. ஆனாலும் எனக்குள் இருந்த அந்த பயந்த சுபாவம் கொண்ட சிறுவன் இன்னும் சாகவில்லை. சில சமயங்களில் இரவில் திடுக்கிட்டு எழுவேன். மீண்டும் சிங்காரம் என்னை அந்த இருட்டு கேரேஜுக்குள் தரதரவென இழுத்து செல்வது போல தோன்றும். பயம் கனவுகளில் துரத்தினாலும் நிஜத்தில் நான் முன்னேற தொடங்கினேன். தைரியத்தை வரவழைத்து கொண்டு நகரின் முக்கியமான சந்தை பகுதியில் வாகன உதிரி பாகங்கள் விற்கும் கடை ஒன்றை ஆரம்பித்தேன். என் தந்தை எனக்காக சேர்த்து வைத்த பணத்தில்தான் இந்த தொழில் தொடங்கியது என்பதால்
கடைக்கு அப்பா ஆட்டோஸ் என்று அவர் நினைவாக பெயர் வைத்தேன். என் கடின உழைப்பு, நேர்மையான மற்றும் வக்கீல் ஐயாவின் சரியான வழிகாட்டுதல் ஆகியவற்றால் என் தொழில் மலமளவென வளர்ந்தது. முன்பு சித்தப்பா சிங்காரத்தின் கேரேஜில் ஏமாந்து கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் இப்போது என் கடையை தேடி வர ஆரம்பித்தனர். ஏனென்றால் இங்கே அவர்களுக்கு தரமான பொருட்கள் நியாயமான விலையில் கிடைத்தது. மறுபுறம் சித்தப்பா சிங்காரத்தின் கேரேஜ் மெல்ல மெல்ல வெறிச்சோட தொடங்கியது. அவருடைய மோசடித்தனமும் வாடிக்கையாளர்களிடம் அவர் நடந்து கொள்ளும் விதமும் ஊர் முழுக்க பரவியது. இயற்கை கொடுத்த தண்டனை அமைதியானது, ஆனால் மிக கடுமையானது. எந்த கேரேஜில் நான் குளிரில் நடுங்கிக் கொண்டே வேலை செய்தேனோ அங்கே இப்போது ஈ ஆடிக்கொண்டிருந்தது. ஆனால் பணம் புதிய எதிரிகளை உருவாக்கும். பழைய எதிரிகளின் பொறாமை தீயில் எண்ணெய் ஊற்றும் என்பார்கள். என் வெற்றியை கண்டு சிங்காரம் உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தார். நான் அவர் பணத்தை திருடித்தான் இந்த கடையை கட்டியிருக்கிறேன் என்று சந்தையில் வதந்தி பரப்பினார். ஆனால் என்னிடம் தகுந்த சட்டபூர்வமான ஆதாரங்கள் இருந்ததால் அவரால் என் முடியை கூட அசைக்க முடியவில்லை. காயப்பட்ட பாம்பின் கண்ணீர் நாடகம். காயப்பட்ட பாம்பு சாவதற்கு முன் விஷத்தை கக்க துடிக்கும். அதுபோல அவரும் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு குளிர்கால மாலை. நான் வீட்டை விட்டு ஓடி வந்த அதே நாள் போன்றதொரு இருண்ட மாலை பொழுது. கடையை மூடும் நேரம். திடீரென்று வாசலில் ஒரு நிழல் தெரிந்தது. உற்று பார்த்தேன். அது என் சித்தி மகன் சுரேஷ். அவன் கோலம் மிகவும் மோசமாக இருந்தது. அழுக்கு துணி, களைந்த தலை, அழுது கொண்டே நின்றான். அவனை பார்த்ததும் என் ரத்தம் கொதித்தது. பழைய காயங்கள் நினைவுக்கு வந்தன. வெளியே போடா என்று கத்தினேன். ஆனால் அவன் என் கால்களில் விழுந்து கதறினான். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க. நாங்க மொத்தமா அழிஞ்சு போயிட்டோம். அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக கூட காசு இல்லாம வீட்லயே படுக்க வச்சிருக்கோம். டாக்டர் கை விரிச்சிட்டாரு. சாக போற கடைசி நேரத்துல அப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்க துடிக்கிறாரு. உன் பெயரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாரு. புண்ணியமா போகும். ஒரே ஒரு வாட்டி வந்து அவரை பார்த்துட்டு போயிரு அண்ணா, இல்லனா அவர் உயிர் நிம்மதியா போகாது என்று கெஞ்சினான். சுரேஷின் கண்ணீரும் சித்தப்பா சாக கிடக்கிறார் என்ற செய்தியும் என் மனதை இலக செய்துவிட்டது. மனிதன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இரத்த பாசமும் பழைய கால நினைவுகளும் அவனை பலமாக்கிவிடும். வக்கீலையா என்னிடம் அந்த குடும்பத்தை ஒருபோதும் நம்பாதே என்று எச்சரித்தார். ஆனால் சுரேஷின் நடிப்பு அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது. ஒருவேளை அவர்கள் திருந்து விட்டார்களோ, இயற்கை கொடுத்த தண்டனையால் மனம் மாறிவிட்டார்களோ என்று நினைத்தேன். சாக போகும் ஒருவனை மன்னித்து விடுவதால் என் அப்பாவின் ஆன்மா சாந்தியடையலாம் என்று எண்ணினேன். கடையை மூடிவிட்டு என் புதிய காரில் சுரேஷை ஏற்றிக்கொண்டு பழைய வீட்டை நோக்கி சென்றேன். வரும் வழி முழுவதும் சுரேஷ் அழுது கொண்டே தன் தவறுகளையும் அப்பாவின் தவறுகளையும் ஒப்புக்கொண்டான். இது என் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியது. நாங்கள் அந்த பழைய தெருவை அடைந்த போது அங்கே மயான அமைதி நிலவியது. கேரேஜ் மூடப்பட்டிருந்தது. வீட்டை சுற்றிலும் ஆள் அவரமே இல்லை. காரில் இருந்து இறங்கியதும் என் சிறுவயது ஞாபகங்களை சுமந்த அதே பழைய நாற்றமும் இறுக்கமும் என்னை சூழ்ந்தன. சுரேஷ் என்னை உள்ளே அழைத்து சென்றான். வீடு இருட்டாகவும் பயங்கர அமைதியாகவும் இருந்தது. சித்தப்பா உயிருக்கு போராடுகிறார் என்றால் ஏன் ஒரு உறவினர் கூட இல்லை, ஏன் அக்கம் பக்கத்தினர் இல்லை என்று எனக்கு சந்தேகம் வந்தது. அப்பா தான் யாரையும் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. அவர் உன்னை மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னாரு என்றான் சுரேஷ். நாங்கள் சித்தப்பாவின் அறைக்குள் நுழைந்தோம். அவர் கட்டிலில் படுத்திருந்தார். உடல் முழுவதும் போர்வையால் மூடப்பட்டிருந்தது. அவர் மூச்சு வாங்கும் சத்தம் பலமாக கேட்டது. ஏதோ கடைசி நிமிடம் போல இருந்தது. நான் மெதுவாக அவர் அருகில் சென்று குனிந்தேன். சித்தப்பா, நான் வந்துட்டேன். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நீங்க நிம்மதியா இருங்க என்று ஆறுதலாக சொன்னேன். நான் அவர் முகத்திற்கு நேரே குனிந்த அந்த நொடி திடீரென்று அறையின் கதவு டமார் என்று சாத்தப்பட்டது. வெளிப்புறம் தாழ்பால் போடும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பினேன். அங்கே கதவு அருகே சுரேஷ் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இருந்த கண்ணீர் மாயமாய் மறைந்திருந்தது. அதற்கு பதிலாக பழைய வஞ்சக சிரிப்பு அவன் உதட்டில் வழிந்தது. நான் சுதாரிப்பதற்குள் படுக்கையில் சாக கிடந்த மனிதன் சட்டென போர்வையை விலக்கிவிட்டு எழுந்து உட்கார்ந்தான். அது சிங்காரம்தான். அவர் சாகவில்லை. நெஞ்சு வலிக்கவும் இல்லை. அவர் கையில் ஒரு தடிமனான உருட்டுக்கட்டை இருந்தது. என் கால்களில் விழுந்து அழுதது. நோய்,
வறுமை எல்லாமே என்னை இந்த வலைக்குள் சிக்க வைக்க அவர்கள் ஆடிய நாடகம். என் முட்டாள்தனமும் வக்கீல் ஐயாவின் எச்சரிக்கையும் ஒரே நேரத்தில் நினைவுக்கு வந்தன. ஆனால் காலம் கடந்து விட்டது. நான் சிங்காரத்தின் குகைக்குள் நானாகவே வந்து தலையை கொடுத்து விட்டேன். சிங்காரம் அந்த அறையே அதிரும்படி பயங்கரமாக சிரித்தார். சிங்காரத்தின் சிரிப்பொலி அந்த அறை முழுக்க எதிரொலித்தது. வந்துட்டாயா என் செல்ல மகனே, என் பேச்சைக்கு மறு பேச்சை பேசாத பையனே. நீ எவ்வளோ பெரிய முட்டாளோ அதே மாதிரி தான் உங்க அப்பனும் முட்டாளா இருந்தான். அவனையும் இப்படித்தான் பாசமா பேசி ஏமாத்தி சொத்த உருவினேன். இன்னைக்கு உன்னையும் அதே வழியில வர வச்சிருக்கேன் என்றார். கையில் இருந்த உருட்டு கட்டையை சுற்றியபடியே, நீ திருடிட்டு போன அந்த 50 லட்சம் ரூபாயையும் அதுல சம்பாதிச்ச லாபத்தையும் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு என்று மிரட்டினார். சட்டை பையில் இருந்து சில பத்திரம் தாளை எடுத்தார். இந்த காகிதத்துல கையெழுத்து போடு. உன் கடை, உன் கார், பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் உன் இஷ்டப்பட்டு உன் சித்தப்பா பெயருக்கு எழுதி வைக்கிறதா இதுல இருக்கு. கையெழுத்து போட்டா உன்னை உயிரோட விடுறேன், இல்லனா இதுதான் உனக்கு கடைசி ராத்திரி. ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வீடு தீ பிடிச்சதுல நீ எரிஞ்சு போயிட்டேன்னு ஊரையே நம்ப வச்சிருவேன் என்றார் குரூரமாக. எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் நான் பழைய கதிர் இல்லை. கையில் 500 ரூபாயை வைத்து கொண்டு நடுங்கும் பையன் இல்லை. நான் கம்பீரமான குரலில் சொன்னேன், சித்தப்பா, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. என் விதியை தீர்மானிக்கிறது நீதிமன்றம் தான். உங்களுக்கு ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன். நீங்க என்ன கொல்லலாம், ஆனா என் அப்பாவோட உழைப்பை திருட முடியாது. இதை கேட்டதும் சிங்காரத்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவர் சுரேஷுக்கு சைகை காட்டினார். சுரேஷ் பின்னால் இருந்து என்னை பிடித்து கொண்டான். நான் திமிரினேன். ஆனால் அவர்கள் 2 பேர். சிங்காரம் முழு பலத்துடன் என் கால்களில் அந்த கட்டையால் அடித்தார். வலி என் உடல் முழுவதும் மின்சாரம் போல பாய்ந்தது. நான் தரையில் சுருண்டு விழுந்தேன். என் முடியை பிடித்து இழுத்து சென்று சுவரோரம் உட்கார வைத்தார்கள். சுரேஷ் கயிற்றால் என் கை கால்களை கட்ட தொடங்கினான். கையெழுத்து போறியா இல்ல உன் விரலை உடைக்கவா என்று தலைக்கு மேல் நின்று கொண்டு சிங்காரம் கத்தினார். நாங்கள் போராடி கொண்டிருந்த அந்த தள்ளுமுள்ளுவில் குளிருக்காக அறையில் எரிந்து கொண்டிருந்த மண்ணெண்ணெய் ஹீட்டர் பலமாக அடிபட்டு தரையில் விழுந்தது. உள்ளே இருந்த எண்ணெய் தரை முழுவதும் கொட்டியது. தரையில் இருந்த கார்பெட் உடனே தீப்பற்றி கொண்டது. அறையில் பழைய மர சாமான்களும் காகிதங்களும் சிதறி கிடந்ததால் தீ வினாடி நேரத்தில் பகபகவென பற்றி கொண்டது. புகை அறை முழுக்க சூழ்ந்தது. என்னை கட்டுவதில் மும்முரமாக இருந்த சிங்காரமும் சுரேஷும் தீயை பார்த்ததும் அரண்டு போனார்கள். தீ மிக வேகமாக பரவி வாசலுக்கு செல்லும் வழியை அடைந்து விட்டது. சிங்காரம் பத்திரங்களை காப்பாற்ற முயன்றார். ஆனால் தீ அவர் ஆடையிலும் பற்றி கொண்டது. சுரேஷ் அலறிக்கொண்டு கதவை நோக்கி ஓடினான். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. பதற்றத்தில் சாவியை காணவில்லை. அல்லது அது சிங்காரத்தின் பையில் இருந்திருக்கலாம். அந்த அறை ஒரு நரகம் போல கொதித்தது. புகையால் எனக்கு மூச்சு திணறியது. ஆனால் நல்ல வேளையாக சுரேஷ் கயிற்றை முழுவதுமாக இறுக்கி கட்டி இருக்கவில்லை. முழு பலத்தையும் திரட்டி அந்த கயிற்று பிடியில் இருந்து என்னை விடுவித்து கொண்டேன். இப்போது நாங்கள் 3 பேருமே மரணத்தின் பிடியில் இருந்தோம். சிங்காரம் தீயின் நடுவே சிக்கி இருமிக் கொண்டிருந்தார். சுரேஷ் கதவை உடைக்க முயன்று தோற்று போனார். எனக்கு முடிவெடுக்க ஒரு வினாடி தான் இருந்தது. என் உயிர் மற்றும் காப்பாற்றி கொண்டு ஓடுவதா, அல்லது என்னை கொல்ல நினைத்த இந்த இரக்கமற்றவர்களை காப்பாற்றுவதா? எனக்குள் இருந்த மனித நேயமும் என் தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த பண்பும் என்னை மட்டும் தனியாக தப்பிக்க அனுமதிக்கவில்லை. சட்டையால் மூக்கை மூடிக்கொண்டு பழைய ஜன்னலை நோக்கி ஓடினேன். சிங்காரம் உட்கார்ந்திருந்த அந்த கனமான நாற்காலியை தூக்கி முழு வேகத்துடன் ஜன்னல் கண்ணாடியிலும் சட்டத்திலும் அடித்தேன். கண்ணாடி உடைந்து சிதறியது. குளிர்ந்த காற்று உள்ளே வந்தது. சுரேஷை பார்த்து, இங்கே வா, ஜன்னல் உடைஞ்சிருச்சு என்று கத்தினேன். சுரேஷ் உடனே ஜன்னல் வழியாக வெளியே குதித்து விட்டான். ஆனால் சிங்காரம் சித்தப்பா இன்னும் தீயின் நடுவே சிக்கி இருந்தார். அவரின் உடை தீப்பிடித்து எரிந்தது. அவர் தரையில் உருண்டு கொண்டிருந்தார். கதிர், என்னை காப்பாத்துடா, என்னை விட்டுட்டு போயிராத என்று அலறினார். ஒரு கணம் யோசித்தேன். இவர்தான் என் வாழ்க்கையை நரகமாக்கினவர். இவர் செத்தா இந்த உலகத்துல ஒரு கெட்டவன் குறைவான் என்று தோன்றியது. ஆனால் உடனே என்னை காப்பாற்றிய அந்த அப்பாவின் கிழிந்த கோட் ஞாபகத்திற்கு வந்தது. அந்த கோட் வெறுப்பின் அடையாளம் அல்ல, அது அன்பின் அடையாளம்.
நான் என் உயிரை பணயம் வைத்து அங்கிருந்த ஒரு கனமான போர்வையை எடுத்துக்கொண்டு தீப்பிழம்பிற்குள் பாய்ந்தேன். சித்தப்பாவின் மீது அந்த போர்வையை போர்த்தி அவரை தரதரவென ஜன்னல் பக்கம் இழுத்து வந்தேன். ஆனால் என் கைகளையும் முகத்தையும் வாட்டியது. ஆனால் எனக்கு வலி தெரியவில்லை. பாதி மயக்கத்தில் இருந்த சித்தப்பாவை சிரமப்பட்டு ஜன்னல் வழியாக வெளியே தள்ளினேன். பின்னர் நானும் குதித்தேன். வீட்டின் பின்புறம் இருந்த ஈரமான மண்ணில் விழுந்தோம். வீட்டிற்குள் சிலிண்டர் வெடிப்பது போன்ற சத்தங்கள் கேட்டன. தீ இப்போது கூரை வரை எட்டியிருந்தது. மக்கள் கூடிவிட்டார்கள். தீயணைப்பு வாகனத்தின் சைரன் சத்தம் கேட்டது. நான் மூச்சிறைக்க சித்தப்பாவை பார்த்தேன். அவர் மீது இருந்த தீ அணைந்து சாம்பலும் மண்ணுமாக படுத்திருந்தார். அவர் உயிர் பிழைத்து விட்டார். ஆனால் அவருடைய வீடு, அவருடைய கேரேஜ், அவருடைய ஆணவம் எல்லாமே அவர் கண் முன்னாலேயே எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தது. எந்த கேரேஜில் நான் குளிரில் நடுங்கினேனோ இன்று அதே கேரேஜ் தீயில் எரிந்து கொண்டிருந்தது. இயற்கையின் பழிவாங்கல் நிறைவேறிவிட்டது. போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்தன. சித்தப்பாவும் சுரேஷும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். எனக்கு லேசான காயங்கள் இருந்தன. ஆனால் நான் அங்கேயே நின்று எரிந்து கொண்டிருந்த அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்தேன். தீ அணைந்த போது மிஞ்சியது சாம்பல் மட்டுமே. வக்கீலையா தகவல் அறிந்து ஓடி வந்தார். என்னை கட்டியணைத்து, நீ யாருடைய மகன் என்பதை இன்னைக்கு நிரூபிச்சிட்ட தம்பி என்றார். போலீஸ் விசாரணையில் சுரேஷ் உடைந்து போய் உண்மையை ஒப்புக்கொண்டான். நாங்கத்தான் கதிரை கடத்தினோம், மிரட்டி கையெழுத்து வாங்க பார்த்தோம் என்று வாக்குமூலம் கொடுத்தான். அவர்கள் உடல் தீயில் கருகி இருந்தது. ஆனால் உயிர் தப்பினார்கள். அவர்கள் மீது ஆள்கடத்தல், மோசடி, கொலை முயற்சி வழக்குகள் பாய்ந்தன. சித்தப்பா படுத்த படுக்கையானார். வீடு இல்லை, தொழில் இல்லை, ஊரில் மரியாதை இல்லை. எல்லாமே அவர் எனக்காக வைத்த தீயில் எரிந்து போனது. நான் மருத்துவமனையில் அவரை பார்க்க சென்றேன். அவரால் என் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவர் கண்களில் கண்ணீர் கூட இல்லை, வெறுமைத்தான் இருந்தது. நான் அவர் படுக்கையில் கொஞ்சம் பணத்தையும் பழங்களையும் வைத்தேன். சித்தப்பா, நீங்க அன்னைக்கு கிழிச்சிங்களே அந்த கோட், அதுல இருந்தது வெறும் பணம் மட்டுமல்ல, என் அப்பா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச குணமும் கூடத்தான். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஏன்னா என் மீதி வாழ்க்கைய வெறுப்புங்கிற பாதத்தோட சுமக்க நான் விரும்பல என்று சொல்லிவிட்டு திரும்பினேன். நான் வெளியே வந்தபோது சூரியன் உதித்து கொண்டிருந்தது. குளிர் இன்னும் இருந்தது. ஆனால் எனக்கு இப்போது குளிர் எடுக்கவில்லை. எனக்குள் ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. அந்த நிம்மதி உலகின் எந்த நெருப்பை விடவும் கதகதப்பானது, எந்த கோட்டையும் விடவும் பாதுகாப்பானது. நான் என் காரில் ஏறி என் கடையை நோக்கி சென்றேன். அங்கே ஒரு புதிய காலையும் புதிய வெற்றிகளும் எனக்காக காத்திருந்தன. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.